கார்கில்ல இருக்கோம். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து கார்கில்லேருந்து எங்கே போக போகிறோம் நமக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோவில் லடாக் அதாவது கார்கில்லேருந்து தமிழ்நாட்டுக்கு போகிறதோட பார்ட் 2ங்க. பார்ட் 1 இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த பார்ட் 1ல் கார்கில்லேருந்து ராஜஸ்தானில் இருக்க தோடா நகர் வரை வந்ததை காமிச்சிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு மேலே கார்டில் நான் கொடுக்குறேன், அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கல உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஈஸியாக புரியுங்க. அப்படி நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோ போட்டிருக்கேன், அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்படி ஃபுல்லாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எண்டில் ஒரு லைக் போட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தோசை கடை பார்த்தேன். இட்லி வந்து 350 ரூபாயா 3 இட்லி. எப்படி பார்த்துக்குவா இங்கே இருக்க விலைவாசி. இங்கே பாருங்க, ராஜஸ்தான் பாலைவனத்தில் ஒரு சோலைவனம் அப்படிங்கிற மாதிரி பச்சை பச்சைன்னு இருக்கு பாருங்க. ராஜஸ்தானில் பாலைவனம் தான் நினைக்கும் நம்ம, ஆனால் இது பாலைவனமே கிடையாதுங்க. கூகுளில் பார்த்தீங்களா எப்படிப்பட்ட ரோட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டுருக்குன்னு. சரி, பகல் நேரம் நம்பி வந்துட்டோம், இருட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. இதெல்லாம் ராஜஸ்தான் சொன்னால் யாராவது நம்ப முடியுமா? ராஜஸ்தானா அது பாலைவனமாச்சு அப்படிம்பாங்க. எல்லாம் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் லாரியா? ஆமாம், தமிழ்நாட்டில் லாரி. தமிழ்நாடா காடி. சங்ககிரி. யூ ஆர் ஃப்ரம் ஹரியானா? டாடா. பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் டிரைவரே இல்லையா என்ன? சங்ககிரிக்காரவங்க என்ன நார்த் இந்தியன் டிரைவர் வச்சுருக்கீங்களே. ஏங்க இது என்னங்க இது? தமிழ்நாட்டுக்காரங்க நார்த் இந்தியன் டிரைவர் வச்சு ஓட்டுறீங்க. அந்தளவுக்கு ஆகி போச்சா? இந்த தொழிலுக்கு வந்துட்டாங்களா நார்த் இந்தியன்ஸு? இந்த பக்கம் பெருசாக ஹோட்டலு நமக்கு செட் ஆகலை. ஸோ வந்து எல்லாம் வந்து மெக்டி பர்கர் கிங்காக இருக்குங்க. ஸோ பெஸ்ட்டு மேகியே சாப்பிட்றலாம். எல்லாமே ஒரே மாதிரி தான். மேகி கெட்டதுன்னா அதுவும் கெட்டது தான். இந்த பக்கம் அந்த பெட்ரோல் பங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெட்ரோல் பங்க்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்ரு 150 மீட்டர் தள்ளி நின்று தான் சமைக்கிறேன். அது பக்கத்தில் ஹோட்டல்லாம் இருக்குது. ஹோட்டலுக்காரன் எவனும் பார்த்தானா வச்சுக்கோங்களேன் வெறுத்துருவாங்க. ஒரு தோசை கடை பார்த்தேன். இட்லி வந்து 350 ரூபாயா 3 இட்லி. எப்படி பார்த்துக்குவா இங்கே இருக்க விலைவாசி இந்த எக்ஸ்பிரஸ் வேல. ஸோ பெஸ்ட்டு நம்மளே செஞ்சு சாப்பிட்றது தான். ஸோ அதான் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சாப்பிட்டாச்சுங்க. அப்புறம் அந்த நிறையா கடைகள் இருக்குது. ஸோ இங்கே ஏதாவது டீ எதுவும் இருக்கான்னு பார்த்தா டீ குடித்தா அப்படியே ஃபுல்லாயிரும். ஸோ அதுக்கு தான் வந்து டீ இருக்கான்னு பார்க்குறதுக்காக போகிறேன். வண்டி தான் கொஞ்சம் நாஸ்தியாக கிடக்கு, போய் சர்வீஸ் தான் விடணும். ஸோ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பனியில் வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேஃப் கார்டு பண்ணோம். பட் ஆனால் காலில் வந்து பித்தடைப்பில் மாதிரி பெருசாக ஒரு வெடிப்பு வந்துருச்சுங்க. 2 கால்லேயே வந்துருச்சு. ஸோ நடக்கவே முடியலை. செம்ம டஃப்பாக இருக்குது நடக்கிறதுக்கு. கார் ஓட்டுறதுக்கு அதுக்கு மேலே டஃப்பாக இருக்குது. ஏன்னா கால் கீழே வைப்போம் பார்த்தீங்களா, ரெஸ்டிங் இப்படி பித்தடைப்பு இப்படி இருக்கணும், இப்படி வச்சு தான் ஆசிட் அமுக்கும். ஸோ வந்து இப்படி வைக்க முடியல காலை. செம்மையாக இருக்குது பையனா. ஸோ பார்த்தீங்கன்னா காஃபி எதுவும் கிடைக்கல. ஸோ வந்து அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஜெய்ப்பூர் 119, ஆக்ரா 155, மும்பை வந்து 1094. நேற்று இந்நேரம் குழுன்னு இருந்தோம் சுசிலா பாஸில், அதாவது பனியை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி சுட்டெரிக்கும் வெயிலில் ராஜஸ்தான் பாலைவனத்தில் உட்காந்துருக்கோம்னா போய்கிட்டு இருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க, நேஷ்னல் எக்ஸ்பிரஸ் முடிஞ்சது. நீ நேஷ்னல் ஹைவேயாக மாற வாய்ப்பு உள்ளது, பார்ப்போம். ஸோ அப்படியே போவோம் டோல் எடுத்துகிட்டு. நம்ம எப்படி ஒன்றா அந்த ரவுண்டானத்தில் சுற்றி அந்த திருப்பி பார்த்தீங்களா ரோடு, அங்கே போனோம். ஸோ மறுபடியும் டெல்லி வடோரா எக்ஸ்பிரஸ் வேன்னு வந்திருக்கு. ஆனால் இதில் வந்து நேஷ்னல் ஹைவே
552 காமிக்கிங்க. 63 கிலோமீட்ரு. இந்த ரோட்டில் ஒரு பேர் இருக்க மாட்டேங்கான், ஒரு இடம் இருக்க மாட்டேங்கி. என்னத்த சொல்ல, மணி வந்து 12 ஆக போகுதுங்க. 10 நிமிஷத்தில் யாராவது ஒரு தமிழ்காரவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட அப்படியே பேசிட்டு ஜோடி போட்டு அப்படியே ஊர் போய் சேர்ந்தா நல்லா பொழுது போகும். ஆனால் யாருமே வர மாட்டேங்காங்க அந்த பக்கம். சரி போவோம் வாங்க. மும்பை 995. மும்பை ரொம்ப பக்கமாக தான் இருக்கு. வெயிலை பாருங்க, ஐயோ ராஜஸ்தானுங்கன்னு நிரூபிக்குது பாருங்க. அந்த வெயில் பொழக்குது. நம்ம ஜெய்சல்மரே போயிருந்தோம் பாலைவனத்துக்கு. பட் அப்போல்லாம் நம்ம வந்து ரூமில் இருந்துட்டோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நேரத்தில் நம்ம வந்து துவைச்சி காய போட்டுக்கிட்டு இருந்தோம் துணியை. அங்கே அழகான நினைவுகள் அதெல்லாம். துவைச்சி காய போட்டுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்ம வந்து ஹைவேல போய்கிட்டு இருக்கோம். ஸோ அன்றைக்கி நமக்கு வெயில் தெரியலை, இன்றைக்கி வெயில் சுளீர்னு தெரியுது. இங்கே பாருங்க, ராஜஸ்தான் பாலைவனத்தில் ஒரு சோலைவனம் அப்படிங்கிற மாதிரி பச்சை பச்சைன்னு இருக்குது பாருங்க. ஸோ அந்த எக்ஸ்பிரஸ் வே வந்து முடிஞ்சதுங்க. ஸோ அப்படியே வந்து அடுத்த ஒரு லைனில் கனெக்ட் ஆகுது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 2361 கிலோமீட்டர். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரோட்டில் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் எதுவுமே இல்லைங்க. கொஞ்சம் போர் அடிக்கி. நம்ம சென்னையிலேருந்து நம்ம ஊர் சைடு போனாலே ஒரு 10 வாட்டி வண்டி நிப்பாட்டுவோம். ஸோ இந்த மாதிரி நிப்பாட்டலைன்னா இங்கே நிப்பாட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நடுக்காட்டுல நிப்பாட்டுற மாதிரி இருக்குது. பெட்ரோல் பம்ப் கூட இல்லை. அங்கேனாச்சும் நிப்பாட்டலாம் பார்த்தா. சரி வாங்க அப்படியே போவோம். ஸோ டோலை தாண்டி வந்தோடனே லெஃப்ட் சைடில் ஒரு தாபா இருந்ததுங்க. ஹைவே பைட்ஸ் பியூர் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். ஸோ அங்கேருந்து ஒரு டீயை போடுவோன்னு சொல்லிட்டு பாட்டியாச்சு. ஐயா கொய்யா விற்கிறாருங்க. கீழே எவ்வளோன்னு கேட்போம். கொய்யாப்பழம்லாம் சாப்பிட்டு கிட்டத்தட்ட கொய்யாப்பழம் சாப்பிட்டு எத்தனை நாள் இருக்கும்? இல்லை அன்றைக்கி இங்கேயே வாங்கி சாப்பிட்டோமே, எங்கேயோ குஜராத்தில் சாப்பிட்டது லாஸ்ட்டாக. கொய்யா கேட்போம். பாய் காயா கொடுங்க. இது நல்லாயிருக்கும். வெட்டார்னா சூப்பராக இருக்கும். 1 kg 1 kg 1 kg 1 kg லாக் பண்ணிட்டேன் வண்டியை. பெரிய பழமாடு கழுவி தருவாரா? பானி வாஷ் பானி. கூகுள் பே. கால் வலி பின்னுதுங்க, எனக்கு நடக்க முடியல. ஸோ இது எப்படின்னா குதிங்காலில், அதாவது குதிங்காலுங்கிற மாதிரி இந்த விரல்களில் நடப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்கேன். கழுவிட்டு வந்துட்டோம்னா அதில் வந்து உப்பு மிளகா போட்டு சாப்பிட்டு நம்ம டிவி நம்மளோட கத்தியெல்லாம் இருக்குது. ஆமாம், கொய்யா மரம் பின்னாடி இருக்கு. அப்படியே பின்னாடி பறித்து விற்கிறாராம். நல்லா இருக்கு. விதைகள் கம்மி,
சதை நிறையா இருக்கும். அந்த டீ போடுறதுக்கு அண்ணே வந்து கிட்டத்தட்ட 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டார். இது கையில் பிடி, சுடுது, செம்மையாக சுடுது. பிடி 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 இதை பிடி, இதை பிடி பிடி. ஏ புறா எங்கே இவ்வளோ ஒசுக்குது. இந்த டீ போடுறதுக்கு அண்ணே வந்து 10 நிமிஷங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக போடுறாரு. நல்ல டைம் பாஸ் ஆகுதுங்க இந்த கடையில். ஏன்னா ஒவ்வொருத்தாலும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி பண்ணுறாங்களா, அப்படியே பார்த்துட்டு நல்லா பொழுது போகுது. யார் என்ன பண்ணுறான்னு பார்க்குறதுக்கு. நம்ம பேசுகிறதுக்கு இது யாருக்கு ஒன்றும் புரியாது, இவனுங்க பேசுகிறது நமக்கு புரியாது. நல்லா பொழுது போகுது. சும்மா சொல்லக்கூடாதுங்க, ராஜஸ்தான் கொய்யா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எப்படின்னா நான் கிருஷ்ணகோயிலையும் சாப்பிட்ருக்கேன். சரிங்களா, தமிழ்நாட்டில் கிருஷ்ணகோயில் தான் ஃபேமஸ் கொய்யாவுக்கு. செம்ம டஃப் கொடுக்குதுங்க, செம்ம டேஸ்ட்டு. பார்த்தாலே சாப்பிடணும் டெம்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. டோலா 20 ரூபா தான். அந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே எடுத்தோம் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டருக்கு வந்து 440 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அதான் ஒரு வாட்டி தான் எடுக்கிறாங்க. அங்கே வந்து இன்னாரம், அடுத்து எங்கே அவுட் ஆகிறமோ அவுட் ஆகிற இடத்துல எடுப்பாங்க. இன்னாரம் வந்து ஒரு என்ட்ரி மாதிரி, அவுட் ஆகிற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் பிடிச்சிருவாங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ வந்து இன்னும் நம்ம ராஜஸ்தானில் இருக்கோம். ராஜஸ்தானை விட்டு வெளியில் போகிறதுக்கு நைட் ஆயிரும் கண்டிப்பாக. ஸோ வந்து நம்ம ஊருக்கு வந்து இன்னும் வந்து 2324 கிலோமீட்டர் இருக்குது. நல்லா தான் இருக்குது ரோடு இப்போ. ஸோ அப்படியே போவோம். ராஜஸ்தானை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மலை இருந்தால் அங்கே வந்து கோட்டையும் இருக்குங்க. இங்கே பாருங்கள், லெஃப்டில் கோட்டை. இதை பாருங்கள், பழமையான கோட்டை. இதெல்லாம் வந்து டிபிக்கல் ராஜஸ்தானுங்க. இங்கே இருக்க மக்களோட உடையிலேருந்து எல்லாமே வந்து அப்படி ராஜஸ்தான் அப்படின்னு சொல்கிறது ஏற்ற மாதிரி இருக்குது. ஜெய்சல்மர் கூட வந்து நல்லா அப்டேட் ஆகிட்டாங்க. இங்கே வந்து அப்படி கிராமங்கள், ரூலர் ஆஃப் ராஜஸ்தான் அப்படி இருக்குங்க. ராஜஸ்தானில் பாலைவனம் தான் நினைக்கும் நம்ம, ஆனால் இது பாலைவனமே கிடையாதுங்க. அந்த ஜெய்சல்மர் சைடு மட்டும் கொஞ்சம் பாலைவனம் மாதிரி இருக்குது. மீதி எல்லாம் பாருங்கள் நல்லா பச்சை பசைன்னு தான் இருக்குது. இப்போ மேக்ஸிமம் ரோடு வந்து இப்படி தாங்க இருக்குது. ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து கருவலை இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிங்கிள் லைன் ரோடு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஹைவே இந்த மாதிரி தான் இருக்கும். அங்கங்கே சின்ன சின்ன மலைகள் வருது. எல்லா இடமும் பாலைவனம் அப்படின்னு சொல்ல முடியாது. ராஜஸ்தானை பொறுத்தவரை பசுமையாகவும் நல்லா இருக்குது. ராஜஸ்தானை பாருங்கள், இன்டீரியர் பார்ட் ஆஃப் ராஜஸ்தான். இது வந்து ஒரு டவுனுங்க. ஸ்ட்ரீட் லைட்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ மாடர்னாக வச்சுருக்காங்கன்னு. நீங்கள் வந்து சண்டேங்க, பட் ஆனால் பாருங்களேன் சண்டே மாதிரியே தெரியாது. மக்கள்லாம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க சண்டே முதல் கொண்டும். பார்த்தீங்கன்னா இந்த ஊர் பேர் வந்து கோட்டா. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் வந்து ராஜஸ்தான் வந்து முடிஞ்சிடுங்க. அதுக்கப்புறம் வந்து மத்திய பிரதேஷ் ஸ்டார்ட் ஆகுது. அது நம்ம போகிற ரூட்டில். இது கொஞ்சம் நல்லா சிட்டி தான் போல். எல்லாம் துணி விற்கிறாங்க. இதெல்லாம் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1.25 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு நேஷ்னல் எக்ஸ்பிரஸ் வே வரப்போகுதுங்க. டெல்லி மும்பை நேஷ்னல் எக்ஸ்பிரஸ் வே. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து லெஃப்ட் எடுத்து பிரிஞ்சோம் பார்த்தீங்களா, அது வந்து அதோட பிரேக் ஆகிடுச்சு ரோடு. ஸோ மறுபடியும் வந்து அடுத்த பார்ட் வந்து அடுத்து வரப்போகுது.
ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 190 கிலோமீட்டர் வரையும் அந்த ரோட்டில் எடுத்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அநேகமாக நைட்டு ஃபுல்லாக நம்ம அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அதோட ஜம்முன்னு இருக்குங்க. நமக்கு அப்படி நைட் ரூம் தேவை அப்படின்னா கூட இன்கேஸ் சில இடத்துல மோட்டல் இருக்குது, பட் ஆனால் நாட் ஃபங்க்ஷனிங். அப்படி ஃபங்க்ஷன் ஆகாத இடத்துல வந்து நீங்கள் நார்மலாக அப்படியே லெஃப்ட்டில் போட்டு ஃப்ரீயாக தான் பார்க்கிங்லாம் போட்டு தூங்கிடலாம் பாதுகாப்பாக. ஒரு பிரச்சனையும் இல்லை. 24 hours எல்லா கடையும் சரி போட்டு தூங்கிக்கலாம். அதான் சொன்ன ஃபாரின் கல்ச்சரு. ஸோ நமக்கு அடாப்ட் ஆக லேட் ஆகும். எதுனா அதிகமான ஷாப்ஸ் இல்லாதனால ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து கன்யூஸ் ஷாப்ஸ் அந்த இது வரும். இந்த மோட்டல் இந்த மாதிரி பார்க்கிங் ஏரியா எல்லா ஃபெசிலிட்டியும். ஸோ அப்படியே போவோம். இந்த கோட்டாங்கிறது நல்ல டெவலப்ட் ஏரியாவில் சூப்பராக இருக்குது பார்க்க. உண்மையிலே இந்த பக்கம்லாம் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்க, சென்டர் ஆஃப் ரோடில் வந்து ஏதோ ஒரு அட்ராக்ஷன் வச்சுருக்காங்க. இது என்னன்னே தெரியல. கோட்டி வாலி பாபா இது பேரா? நான் அந்த கோட்டாங்கிற ஊர் வந்து இவ்வளோ பெருசாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. செம்ம பெருசு, எல்லாமே இருக்குது இங்கே. பயங்கரமான பிஸ்னஸ் ஹப் ஏரியாவாக இருக்கும் போல இது. எல்லா ஷோரூமும் இருக்குது, எல்லாமே இருக்கே. பட் ஆனால் ஏன் தெரியலங்க, இந்த சைடு வந்து ஒரு ப்ராப்பரான ஹைவேஸ் கிடையாது இந்த ராஜஸ்தான் இன்டீரியரில். நம்ம ஊரில் தான் மேக்ஸிமம் நிறைய ஹைவேஸ் வந்துருச்சு. எல்லா இடத்துக்கும் ஹைவேஸ் இருக்குது. ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க, ஹைவேஸே கிடையாது. ஏர்போர்ட், ஆமாம், கோட்டா ஏர்போர்ட். அது எங்கே பாருங்க ஏர்போர்ட்டு. சேம் சென்னை ஏர்போர்ட் ரோடு மாதிரி லெஃப்டில் கடை இருக்குது. கடை இல்லைன்னா அதே மாதிரி தான் இருக்கும். இது பாருங்கள், இந்த ஒரு மேலே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் போகுது. ஸோ அதனால் இது சின்ன டனல் மாதிரி சரிங்களா. மேலே ட்ரெயின் போகுது, அவ்வளோதான். இது வந்து ஆப்போசிட்டில் ஒரு வண்டி இருந்தால் இங்கிட்டு ஒரு வண்டி போக முடியாது. இதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நின்றாங்க. ஸோ இதுதான் டிபிக்கல் ராஜஸ்தான். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம ராஜஸ்தான் வந்து வெளியில் வர போகிறோம், ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து டெல்லி மும்பை எக்ஸ்பிரஸ், நேஷ்னல் எக்ஸ்பிரஸ் வே எடுக்க போகிறோம். கூகுளில் பார்த்தீங்களா எப்படிப்பட்ட ரோட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டுருக்குன்னு. ஒரு 2 கிலோமீட்டர் 2.2 காமிச்சிச்சு. கொஞ்சம் தான் கிராஸ் பண்ணி விட்டோம். ஆனால் 1.7 கிலோமீட்டர் வந்து இந்த ரோட்டில் போகணுன்னு காமிக்குது. சரி, பகல் நேரம் நம்பி வந்துட்டோம். இருட்டாக இருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். எவனாவது லோக்கலில் இருக்க டிரைவர் எவனையாவது இதுக்குள்ளே போயிடுறது, அதை கூகுள் மேப்பை பார்த்து ரோடு இருக்கும் போலே அப்படின்னு இவனுங்க அப்டேட் பண்ணி விட்டுறது கூகுளில். நம்ம வந்து இதுதாங்க போட்டிருக்கோம், காருக்கு தான் போட்டிருக்கோம். பைக்கோ ஏதோ போடல, கார் தான் போட்டிருக்கோம். பைக்லாம் போட்டிங்கன்னு நினச்சி பாருங்கள் எங்கே கொண்டு விடும்னு. ஆனால் இடம் நல்லா இருக்குது, சூப்பரான இடம். இதெல்லாம் ராஜஸ்தான் சொன்னால் யாராவது நம்ப முடியுமா? ராஜஸ்தானா, அது பாலைவனமாச்சு அப்படிம்பாங்க. எல்லாம் இங்கெல்லாம் அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, அந்த கிராமத்து ரோடு வந்து முடியுது. முடித்து ரைட் எடுத்து ஒரு 700 மீட்ரு வெயிட் பண்ணுங்க, அப்படியே காமிக்கிறேன். வீடியோ கன்யூஸாக ஓட்டோம். இந்த கூகுள் பண்ணிட்டு அந்த வேலையை பாருங்கள். இது நமக்கு டே டைம்னால ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நைட்னா யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும்னு. இங்கிட்ட தான் மெயின் ரோடு போகுது தெரியுதுங்களா. அந்த பக்கம் மெயின் ரோடு இருக்குது. ஆனால் இந்த மெயின் ரோடெலாம் ஸ்கிப் பண்ணிடுச்சு கூகுள்.
ரைட் எடுக்க போகுது. எடுத்தோம்னா NH4, அதாவது சாரி NHல NE4, நேஷ்னல் எக்ஸ்பிரஸ் 4. ஸோ இந்த வந்துட்டு பார்த்தீங்களா நேஷ்னல் எக்ஸ்பிரஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி கிராமத்துள்ளியாக வந்து நம்ம ரைட் இருக்குது. தமிழ்நாட்டு லாரியா? ஆமாம், தமிழ்நாட்டு லாரி. முன்னாடி போல தமிழ்நாடு லாரிங்க. ராஜஸ்தானுக்கு லோடு வந்திருக்கே, பரவாயில்லையே. என்ன லோடு வந்துடலையே. எந்த ஒரு வண்டி இது? ஆனால் டிரைவர் தமிழ்நாடு மாதிரி தெரியலையே, வடநாட்டுக்கார மாதிரி இருக்கா டிரைவரு. கேளு. இறங்கும் தான் நிப்பாட்டு. தமிழ்நாடா 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 காடி. சங்ககிரி. யூ ஆர் ஃப்ரம் ஹரியானா? டாடா. பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் டிரைவரே இல்லையா என்ன? சங்ககிரிக்காரவங்க என்ன நார்த் இந்தியன் டிரைவர் வச்சுருக்கீங்களே. ஏங்க இது என்னங்க இது? தமிழ்நாட்டுக்காரங்க நார்த் இந்தியன் டிரைவர் வச்சு ஓட்டுறீங்க. அந்தளவு கை போச்சா? இந்த தொழிலுக்கு வந்துட்டாங்களா நார்த் இந்தியன்ஸு? சரி, என்னமோ. ஹரியானாவா? ஹரியானா 2 பேருமே ஹரியானா. தமிழே தெரியாது. சங்ககிரி வண்டி. விசித்திரமாக இருக்கே. அது 2 பேரும் டிரைவரும் கிளீனரும் ஹரியானாக்காரங்க. வண்டி சங்ககிரி வண்டி. தமிழ்நாட்டு வண்டி. தமிழ்நாட்டு ஓனர் வந்து சங்ககிரி ஹரியானா டிரைவரை போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ அந்த ஏறுறது பார்த்தீங்கன்னா, ஸோ அப்படியே மேலே ஏறினோம்னா அந்த நேஷ்னல் எக்ஸ்பிரஸ் வந்துடுது. ஸோ இன்னும் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து 2170 கிலோமீட்டர். ஒரு நாள் 13 மணி நேரம் போவோம், கூகுள் சொல்லுது. போவோம். ஸோ இன்னும் நம்ம போகா செஞ்சதே சாப்பிடவே இல்லைங்க. மணி வந்து 5 ஆயிடுச்சு. கொய்யாப்பழம்லாம் சாப்பிட்டது ஃபுல்லாக இருந்தாலும் சாப்பிடல. ஸோ இந்த இதுக்கு முன்னாடி காமிச்சிட்டு பார்த்தீங்களா, அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் வேயில் வந்து நிறையா இந்த பிட் ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஸ்பாட்ஸ் வரும். ஸோ அந்த இடத்துல எங்கேயாவது பாட்டி இந்த போகா சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அப்படி போவோம். அவங்க பாருங்க பைக்கில் ஏதோ விளாண்டு எடுத்துக்கிட்டாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ. ஃபோட்டோவே தான். நல்ல ஒரு சன்செட் டைமு. இந்த மூண்டியா அப்படின்னு ஒரு ஏரியா காமிக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் டாட்டர் லைன்ஸாக இருக்குங்க. அந்த டாட்டர் லைன்ஸுக்கு அந்த பக்கம் போயிட்டோம்னா நம்ம வந்து மத்திய பிரதேஷ் என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ இப்போ வரையும் நம்ம ராஜஸ்தானில் இருக்கோம். இந்த ரோட்டில் பாருங்கள், ஒருத்தையும் இல்லை, யாருமே இல்லை லிட்டரலாக. அந்த தமிழ்நாடு லாரி ஏறிச்சு, அடுத்து நம்ம ஏறி இருக்கோம். ஆப்போசிட்டில் ஏதாவது ஒரு 2-3 லாரிஸ் எப்பயாவது வருது. ஸோ அவ்வளோதான், மற்றபடி பெருசாக அந்த ரோட்டில் யாருமே இல்லை. ஸோ வந்து இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தம் வந்து 166 கிலோமீட்டர் காமிச்சிச்சு.
148 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம். சாரி, 148 கிலோமீட்டர்ஸ் இன்னும் இருக்குது. கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் கிட்ட வந்திருக்கோம். ஸோ கிராஸ் பண்ண போகிறோம். ராஜஸ்தான்லேருந்து மத்திய பிரதேஷ். அவ்வளோதான், என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ மத்திய பிரதேஷ் வந்துட்டோம். இதுக்கப்புறம் நமக்கு வந்து மத்திய பிரதேஷ்லேருந்து மகாராஷ்டிரா போகணும். ஸோ நைட்டே வந்து மத்திய பிரதேஷ்லேருந்து மகாராஷ்டிரா என்ட்ரு ஆயிடுவோம். மகாராஷ்டிரா அப் டு சோலாப்பூர் வரையும் நம்ம வந்து மகாராஷ்டிரா தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா என்ட்ரு ஆயிடுவோம். அப்ராக்சிமேட்டாக நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிலேருந்து மத்தியானம் 1 மணிக்குள்ளே நம்ம வந்து கர்நாடகாவுக்குள்ளே என்ட்ரு ஆயிடுவோம் மத்தியானம். ஸோ அதுக்கப்புறம் நைட்டு அப்போ இல்லைன்னா மிட் நைட்டில் வந்து நம்ம பெங்களூர் ரீச் ஆகும். ஸோ இன்ன வரையும் நம்ம வந்து ஸ்டே பண்ணுறதை பற்றி யோசிக்கலை. அப்படியே கோ வித் ஃப்ளோவாக போய்கிட்டுருக்கோம், பார்ப்போம். அண்டு மோட்டல்ஸ், அதாவது இந்த ஹைவேலே இருக்கும் பார்த்தீங்களா ஹோட்டலு, அதை வந்து மோட்டல்மோ. ஸோ இந்த மாதிரி மோட்டல்ஸ் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணுறோம். இதுவரையும் எந்த ஒரு மோட்டலும் பார்க்கல. ஸோ ஊருக்குள்ளே போய் ஸ்டே பண்ணிட்டு திருப்பி செக் அவுட் பண்ணிட்டு வெளியில் வர்றதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமான டைம் தான் கன்சியூம் பண்ணும். ஸோ அதனாலே வந்து பெட்டராக பார்க்கணும். அண்ட் நம்மளோட ராஜஸ்தான் பாய்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நம்ம சோனாமார்க்கில் பார்த்துருப்போம்ல ராஜஸ்தான் பாய்ஸ். ஸோ அவங்க வந்து ஜெய்ப்பூர் வந்துட்டாங்க, இப்போ தான் வந்திருக்காங்க ஜெய்ப்பூர். ஸோ அவங்களுக்கு ஜெய்ப்பூரில் ஒர்க் இருக்கான். ஸோ அதை முடிச்சுட்டு அவங்க நைட்டு வாக்கில் அவங்க ஊருக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு என்னங்க ஒரு 1200 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது ஜம்முவே. நமக்கு அப்படி கிடையாது. ஜம்மு வரணும்னாலே 3000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் இருக்குது. 3300 3500 வருது சவுத்துலேருந்து வரோம். ஸோ நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த நேஷ்னல் எக்ஸ்பிரஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிரித்து விட்ருவாங்க. பிரித்து சர்வீஸ் லைன் மாதிரி போட்டு இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்டு, பேட்ரோலு எல்லாமே இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இருக்கும் பேட்ரோலு, ரெஸ்டாரண்ட்டு, இப்படி எல்லாம். ஆக்சுவலாக ஒரு சில இடத்துல வந்து ஃபியூலிங் ஸ்டேஷன் இருக்கும், பட் இங்கே இல்லை. ஸோ இங்கே வந்து பாட்டிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கண்ணாடியை தொடச்சிட்டு ப்ரிப்பேர் பண்ண போக சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். மணி 5:45 இருக்கும். ஸோ அப்படியே சாப்பிட்டு போக வேண்டியதாங்க. ஸோ நம்ம அங்கே போயிட்டு போகா சாப்பிட்டோம், ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதுக்குன்னு இங்கேயும் வந்துருச்சுங்க. யார் தெரியுதா? சேம் குரூப்பு, அந்த ஹரியானா பாய்ஸ். சரி, நம்ம அப்படியே போவோம். இன்னும் வந்து 111 கிலோமீட்டர் வந்து இதே ரோடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரியுது. Few moments later. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஸ் வேலேருந்து கீழே இறங்க வேண்டிய தருணம் வந்து விட்டதுங்க. 166 கிலோமீட்டர் ஜம்முன்னு வந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து இறக்கி விட்டாங்க நம்மளை. அதிகமான க்ரௌடே இந்த ஏரியாவில் கிடையாதனால ஒரே ஒரு டோலை மட்டும் தான் திறந்து வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இரவு உணவு இடைவெளிக்காக நிப்பாட்டினோம். நல்ல ரேட்டிங் உள்ள ஹோட்டலுங்க, வெஜிடேரியன் தான். போய் சாப்பிடுவோம். சேம் ரொட்டி தான், வேறு என்ன. ஸோ பார்த்தீங்கன்னா பட்டர் ரொட்டி 2, நார்மல் ரொட்டி 2, பாலக் பண்ணிடுங்க. The next day. லாரியில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மாடு இருக்குங்க. என்ன விரட்டு வெட்டுறான் பாருங்க.
வண்டியும் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பாடி இருக்கு பாருங்க, சைடாக போய்கிட்டு இருக்கு. ஆக்சல்லாம் போச்சு போல். இங்கே பாருங்க வண்டி பொசிஷனே பாருங்களேன். எதையுமே கண்டுக்க மாட்டீங்க. இன்னொரு சாய் இங்கே ஒன்று தான் போட்டான். இன்னொரு சாய் பாய் பாய் சாய். ஸோ பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா பார்டருக்கு வந்து இன்னும் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. ஸோ நல்ல ஒரு சாய் பிரேக். காலைல மணி 7 ஆச்சு, இன்னும் சூரியன் வெளில வரல. நல்லா தான் இருக்குது. டம்ளர் இவ்வளோ பெருசாக இருந்தாலும் உள்ள சாய் கம்மி தான். ஸோ இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது மத்திய பிரதேசில் தாபாவில் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய அண்டா, நம்ம ஊரில் அண்டான்னு சொல்லுவோம், இது என்னன்னு தெரில. அண்டா நம்ம ஊரில் ஒரு வட்டமாக இருக்கும், இது கொஞ்சம் கொடை மாதிரியே பெருசாக இருக்குது. இதில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுடுறாங்க, என்ன யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா முந்தா நேற்று காலையில் 8 மணிக்கு நம்ம கார்கில்லேருந்து கிளம்பியிருப்போம். சரி, வந்து டே 2, சாரி இன்றைக்கி டே 1, நேற்று டே 2, இன்றைக்கி டே 3ங்க. ஸோ டே 3 இன்றைக்கி ஆரம்பம் ஆயிடுச்சு. நம்ம இவருங்க குரு கிருப்பா கெஸ்ட் ஹவுஸ் ரூம்ஸ் ஏசி நான் ஏசியான். இப்போ தான் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வந்தேன். இங்கே யூரின் ரொம்ப அழகாக இருந்தது பாத்ரூமு. இது மேலே ரூம் எப்படி இருக்குன்னு தெரியாது. சரி, அது கூட வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ரூம் பார்த்தான்னு தெரியும். பட் டீ சூப்பராக இருந்துச்சு. காசே கொடுக்கலையோ. டீ வந்து 60 ரூபாயாங்க. அந்த டம்ளரில் குடித்தா, சின்ன கப்பு மாதிரி வச்சுருக்காங்க, அதில் குடித்தா 10 ரூபா. அந்த டம்ளர் வந்து கொஞ்சம் 3 சைஸ் கொடுப்பாங்க போல், அது 60 ரூபாயாம். சரி, வண்டியில் இருக்க டஸ்டெல்லாம் அங்கே குப்பைத்தொட்டில் போட்டுட்டு அப்படியே கிளம்புவோம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 1967 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ நிற்காம போனோம்னா நாளைக்கு சாயங்காலம் 5:19 வீட்டுக்கு போயிடலான்னு காமிக்கிங்க. சரி வாங்க போவோம். நின்று தான் போவோம், நிற்காமலாம் போக மாட்டோம். இன்னும் சாப்பிட எல்லாம் போனோம். ஸோ பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். லெஃப்ட் சைடில் வந்து இன்டகிரேட்டட் செக் போஸ்ட்டு, டீ போர்டு வண்டி, சரக்கு வண்டி எல்லாம் அங்கிட்டு போவோம். ஓன் வண்டியெல்லாம் இதில். மணி வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி. அப்படியே கிராஸ் ஆகும். ஸோ மத்திய பிரதேஷ்லேருந்து மகாராஷ்டிராக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் கர்நாடகா, ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாடு. 2 ஸ்டேட்ஸ் தான் இருக்குது. 2 ஸ்டேட்ஸ் முடித்தோம்னா முடிந்தது. இன்றைக்கி நைட்டு மேக்ஸிமம் தூங்க மாட்டோம்னு நினைக்கும். இன்றைக்கி நைட்டு ட்ரைவ் பண்ணுற மாதிரி தான் பிளானு. இன்றைக்கி நைட் ட்ரைவ் பண்ணால் தான் வந்து நாளைக்கு சாயங்காலம் வந்து வீட்டுக்கு போகிற மாதிரி. போனோடனே வண்டி வேறு சர்வீஸ் பண்ணாங்க, வண்டி ஓடிடுச்சு. ஸோ கரெக்டாக 10,000 முடிச்சுட்டு வண்டி எடுத்தோம். இப்போ முடிய போகுது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வந்த ரோட்லேயே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோடு. ரைட் சைடில் தான் லாரி ஏறுறதுக்கு திணறிக்கிட்டு இருக்கு லோடோட. ஸ்பீட் பிரேக்லாம் இருக்குங்க.
கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் உள்ளே வந்துட்டோம். ஸோ 15 கிலோமீட்டர் தள்ளி வந்து இந்த மாதிரி ஒரு காட்டு. நம்ம ஊர் தொப்பூர் மாதிரின்னு வச்சுக்கோனேன், அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்க லைட்டாக. அதனால ஸ்பீட் பிரேக் போட்டிருக்காங்க. ஆனால் தொப்பூர் பெருசு, இது முடிஞ்சிடும் நினைக்கிறேன். நல்ல பெண்ட் இருக்குது இதுலேயும். லோடோட இறங்கிற பார்த்துட்டு ஸ்பீட் பிரேக்காக போட்டிருக்காங்க. தான் இருக்கு. வண்டியெல்லாம் ஏற மாட்டேங்குது. ஆப்போசிட்ல டன்னேஜ் அதிகமாக இருக்கும், ஏறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுது, திணறுது வண்டி. இப்போ பார்த்தீங்கன்னா சீரடி 200 கிலோமீட்டர் இங்கேருந்து. நம்ம ஆனால் துள்ளி போய் தான் போகிறோம், சீரடி பக்கம் போக மாட்டோம். சீரடி வந்து நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிச்சிருப்போம். இந்த சீரீஸோட மொதல் வீடியோவிலே வந்து நம்ம சீரடி கிராஸ் பண்ணி தான் நம்ம வந்து குஜராத்தே போயிருப்போம். ஸோ ஹோட்டல் டீசென்ட்னு ஒரு இடம் உள்ளே பார்த்தா தெரியும். நாத்வாடே அப்படின்னு மகாராஷ்டிராவில் அந்த இடத்துல நிப்பாட்டியிருக்கோம். ஏன்னா ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக. ஸோ இந்த இருக்க பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பாய்ஸு இவங்களை வந்து நீங்கள் வந்து எப்போ பார்த்துருப்பீங்கன்னா நம்ம வந்து நேஷ்னல் எக்ஸ்பிரஸ் வேயில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, போகா சாப்பிட்டோம் பார்த்தீங்களா. ஸோ நேரம் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் இவங்க அப்படியே நம்ம பின்னாடியே தான் வராங்க. இவங்க மும்பை போகிறாங்க, நம்ம வந்து தமிழ்நாடு போகிறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு, சேம் ரூட்டு தான். அவ்வளோதாங்க, ஒரு சின்ன ரிஃப்ரெஷ்மெண்ட்டு. இந்த ஹோட்டலில் சாப்பிட்லாம் பார்த்தா ஆல்ரெடி ஆர்டர் போட்டவங்களுக்கே இன்னும் வரல. செம்ம பீக்காக இருக்குது க்ரௌடு. ஸோ அடுத்து போவோம், இது தாபா இருக்கான்னு பார்ப்போம். தாபா இருந்தால் அங்கே போய் குளிச்சுட்டு அப்படியே சாப்பிடுவோம். மகாராஷ்டிரா மாநிலம் துலியிலேருந்து மகாராஷ்டிரா மாநிலம் சோலாப்பூர் போகிற ஹைவேயில் வந்து சாப்பிட்றதுக்காக, அதாவது வந்து கொய்யாப்பழம் இதெல்லாம் சாப்பிட்றதுக்காக சும்மா நிப்பாட்டினேன். நிப்பாட்டின இடத்துல இது மாதிரி தொட்டி இருந்துச்சு. சரின்னு குளியில் போட்டாச்சு. ஸோ நான் குளிச்சுட்டேன், இன்னும் ஜீவா குளிச்சுக்கிட்டு இருக்காப்புல. ஸோ குளித்தா தான் அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் வருது. ஸோ அதான் வந்து குளிச்சாச்சு, நல்லா இருக்குங்க குளிச்சதுக்கப்புறம். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கூகுள் வந்து இப்போ ஒரு சின்ன வேலையை பார்த்து விட்டுருச்சு. என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அதாவது வந்து துலியிலேருந்து சோலாப்பூர் போகாமல் ஹைதராபாத் போகிற மாதிரி ரூட்டை காமிச்சிச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா, திருப்பி வந்து என்னென்னு பார்க்கையில் வந்து ரோடு க்ளோஸ் அப்படின்னு காமிச்சிச்சு. ஸோ நம்ம திருப்பி வந்து சோலாப்பூர் போட்டு அங்கேருந்து பெங்களூர் போகிறதா வந்து ஷார்ட்டுன்னு சொல்லிட்டு அப்படி தான் போகிறோம். ஏன்னா ரோடு வந்து க்ளோஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப கம்மி. அது வந்து ஹைவே, அதை க்ளோஸ் பண்ணாங்கன்னா
ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ஹைவே வந்து சின்ன ஏதாவது ப்ராப்ளமால் ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் ஆகிருந்துருக்கும். ஸோ யாரோ ரிப்போர்ட் போட்டிருப்பாங்க, அவ்வளோ அப்படி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம சோலாப்பூர் போகிறோம். சோலாப்பூர் போக சாயங்காலம் நைட் 7 ஆயிரும். ஸோ அங்கே சோலாப்பூர் தாண்டினோடனே கர்நாடகா என்டர் ஆயிரும் ஸ்டேட்டு. ஸோ அங்கேருந்து பெங்களூரு, அதாவது தும்கூர் வழியாக பெங்களூர் போயிட்டு பெங்களூர்லேருந்து சேலம் வழியாக நம்ம ஊருக்கு. சரிங்களா, இதான் பிளானு. ஸோ குளிச்சாச்சு, ரிஃப்ரெஷ் ஆயாச்சு, கொஞ்சம் ஆயிலெலாம் அப்ளை பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். எடுத்துக்க போ. எடுத்துக்க மாட்டியா? நம்ம குளிச்சுக்கிட்டு இருக்கையில் அந்த வண்டிக்கார் வந்தாருங்க, ஹரியானா வண்டிக்கார். ஸோ இவர் தான், அவரும் குளிக்கிறாப்புல. அவர்கிட்ட கேட்டதுக்கு வந்து அவரும் பெங்களூர் தான் போகிறாரு. ஸோ வந்து ரோடு எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னாப்புல. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஏன்னா கார்கில்லேருந்து இங்கே வந்துட்டோம், இங்கேருந்து இங்கே போக முடியாதா? ஸோ அப்படியே போவோம், போயிட்டு பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, வண்டி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. இனி வந்து ஜீவா டாப்பில் நம்ம நேரம் ரெஸ்ட்டாக போடுவோம். இன்றைக்கி வந்து எங்கேயும் ஸ்டே கிடையாது, எங்கேயும் தூங்க போகிறது கிடையாது, மாற்றி மாற்றி ஓடிட்டு போகிறது தான் பிளானு. காலைல வந்து என்ன சாப்பிட்டோம் பார்த்தீங்கன்னா, கொய்யாப்பழம் சாப்பிட்டோம். கொய்யாப்பழம், இந்த டீ பார்த்தீங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போயும் கொய்யாப்பழம் சாப்பிட்டுட்டு மத்தியானம் வந்து ப்ரோட்டீன் வச்சுருந்தோம். ஸோ ப்ரோட்டீன் ஷேக்கை பிடிச்சிட்டு நைட்டுக்கு வந்து தாபா போகிறது தான் பிளான். ஸோ அவ்வளோதான் பிளானு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு போயிட்டு தயிர் இருந்தால் தயிர் வாங்கி சாப்பிட போகிறோம். தயிர் ப்ரோட்டீன் ஷேக்கு மிக்ஸ் பண்ணி கேட்க கேவலமாக இருக்கும், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். போகலாமா? இந்த ரோட்டில் வந்து இன்னும் வந்து 400 மீட்டருக்கு அப்புறம் மேலே ஏறணுமா? ஓகே, 400 மீட்டருக்கு அப்புறம் மேலே ஏறணும். ஸோ குளிச்ச துண்டை ஃப்ரெண்டில் வெயில் அடிச்சு, ஸோ இங்கே ஒரு காய போட்டிருக்கோம், இந்த சைடு வெயில் அடிச்சு இங்கே ஒன்று காய போட்டிருக்கோம் பாருங்க. ஸோ அவ்வளோதான், பின்னாடி வந்து பில்லு வச்சாச்சு, ஒரு ரெஸ்ட்டாக போட வேண்டியதான். சோலாப்பூருக்கே வந்து 7 மணி காமிக்குது. ஒரு அவசரம் இல்லை, டேரெக்டாக வீடு தான் அடுத்து. ஸோ வந்து ஜம்முன்னு போவோம். அதான் அந்த குளிச்சதுக்கப்புறம் அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த ஹைவேஸில் யாருமே இல்லைங்க, அந்தளவுக்கு பெரிய க்ரௌடான ஹைவேஸ்லாம் கிடையாது. அப்பப்போ தமிழ் லாரிஸ் வருது, எல்லா இதையும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க குளிருக்கு. அந்த செட்டரெல்லாம் பேச விட முடியாது, அந்தளவுக்கு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ வந்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பழம் கடை பார்த்தோம். சரி, வாழைப்பழம் வாங்கலான்னு போயிட்டுருக்கேன். எவ்வளோன்னு கேட்போம். ₹50, 50 rupees. गूगल पे गूगल पे पेटीएम का है अपना? पेटीएम ओके. 50 இங்கே பாருங்கள் எவ்வளோ சீப் பாருங்கள். இவ்வளோ பழம் 50 ரூபா. ஸோ நம்ம ஊர்லலாம் 50 ரூபாய்க்கு இவ்வளோ வாழைப்பழம் கிடைக்குமான்னு தெரில. 50 ரூபா தான், ரொம்ப சீப்பாக இருக்குது. மறுபடியும் இந்த காலில் அந்த இது பெயின் வர ஆரம்பிச்சிருச்சுங்க, இந்த பனிக்கு கிராக் ஆனது. இது எவ்வளோ இருக்கும் சொல்லு? இவ்வளோ பழம் 50 ரூபா தான். ஸோ எத்தனை பழம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10, 12 நீ ஒன்று சாப்பிட்ருக்க, 13, கீழே ஒன்று எனக்கு 14 பழம். 14 பழம் 50 ரூபா, ரொம்ப கம்மிங்க. Few moments later. என்ன இது? காமி खाने के लिए थे आप? காமி என்ன டேட்ஸ் எவ்வளோவா? हेलो उनको भी எவ்வளோ? और 100 रुपए किलो கிலோ 100 ரூபாயா? 50 ரூபாய்க்கு கிலோ. ஏதாவது नाम 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 बोले तो चमेली चमेली செமிலி காமி வரும். அதாவது செமிலிங்கிறாங்க, நான் டேட்ஸ் நினச்சேன். இது வந்து 50 ரூபாயா, அரை கிலோ. லெஃப்டில் மலை, ரைட்டில் மலை, அதை குடஞ்ச ரோடை போட்டு நடுவில் ஒரு பாலம். ஸோ சோலாப்பூர் பார்த்தீங்கன்னா இன்னும் 160 கிலோமீட்டர் இருக்குங்க. பாருங்க, சரியான ஹில்ஸில் ரோடு. மணி வந்து பார்த்தீங்கன்னா 4:15 ஆகுது. சோலாப்பூருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 6:30-7 மணிக்கு போகணும்னு நினைக்கிறேன். எல்லா லாரியும் ஏற மாட்டேங்கி, லோடு வண்டி ஃபுல்லாக ஏற மாட்டேங்கி.
முன்னாடி போகிறது பார்த்தீங்களா, இதான் வந்து மகாராஷ்டிராவோட ஸ்டேட் கவர்மெண்ட் பஸ்ஸு. அதாவது வந்து இந்த ரூட் பஸ், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகிற பஸ். கண்டிஷனை பாருங்கள். ஸோ இன்னும் நம்ம வந்து சோலாப்பூர் வந்து 67 கிலோமீட்டருங்க. ஸோ சோலாப்பூர்லேருந்து 32 கிலோமீட்ரு போனோம்னா கர்நாடகா பார்டரு. ஒரு நைட் 7 மணிக்குள்ளே கர்நாடகா பார்டர் கிராஸ் ஆயிடுவோம். பார்ப்போம் எந்த அளவுக்குன்னு. இந்த மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டோல்லையும் போலீஸ் நிற்கிறாங்க, ஒவ்வொரு டோல்லையும் செக்கிங் பண்ணுறாங்க. எப்படின்னா நம்ம கன்யூஸாக தாண்டிட்டு வரனால ஒரே டோலில் அப்படியே செக்கிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் சில டோலில் வந்து போலீஸ் வந்து யூஸ்வலாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஒரு சில டோலில் வந்து ஜென்யூன் போலீஸும் இருக்காங்க. வரீங்கன்னா பியூசிலாம் கொண்டு வந்துருங்க. அம்மா புது வண்டி நமக்கு தேவையில்லை, பியூசிலேருந்து எல்லாம் கொண்டு வந்துருங்க. எதுவுமே வீட்டில் வச்சுட்டு வந்துடாதீங்க. ஏன்னா லிட்டரலாக எல்லா வண்டியும் நிப்பாட்டுறாங்க டே டைமில். நைட் டைமில் தான் யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்கள் எல்லாரும் நைட் டைமில் நீங்கள் மகாராஷ்டிரா வந்து கிராஸ் பண்ணிடலாம். நிறைய வீடியோஸ் லாரி டிரைவர் சொல்லுவாங்க மகாராஷ்டிரான்னு. அப்போ பெருசாக தெரியல. ஆக்சுவலி இப்போ தான் வந்து லாரி டிரைவர் சொல்கிறதெல்லாம் தெரியுது, எந்தளவுக்கு இந்த மகாராஷ்டிரா வந்து அந்த இது இருக்குன்னு. யாருங்க சன்னு செட் ஆகுது. ரைட்டில் ஒரு லேக்கு மாதிரி இருக்குது, ஒரு ஹில்ஸு இறங்குது. அப்போ ஏறின ஹில்ஸ் இப்போ இறங்குதா என்னன்னு தெரியலை. இதுக்கு முன்னாடி எந்த ஹில்ஸும் ஏறல, இப்போ தான் அந்த ஹில்ஸே இறங்குறோம் நம்ம. இவங்க செம்மையாக இருக்குது. இந்த சன்னு செட் ஆகிறப்ப இந்த ஹைவேஸில் இருக்க பூக்கள் எல்லாம் பார்க்கல சூப்பராக இருக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 41 கிலோமீட்டருங்க இது சோலாப்பூருக்கு. ஸோ அங்கேருந்து நமக்கு போகணும். ஸோ ஈவினிங் 5 மணிக்கு தான் வந்து நம்ம வீட்டுக்கு போவோங்கிற மாதிரி காமிக்குது. 5-5:30க்கு மலையிலலாம் வீடு கட்டியிருக்காங்க. நல்லா காலைல கண்ணாடி தொடச்சங்க. என்னாச்சு, ஒரு ரோட்டில் கொஞ்சம் தண்ணி போய்கிட்டு இருந்துச்சு. முன்னாடி போகிற வண்டியிலேருந்து சரட்டுன்னு அடிச்சிருச்சு கண்ணாடி ஃபுல்லாக. அதை தொடங்கணும். வண்டி கலரே வந்து வெள்ளை வெள்ளைன்னு மாறிடுச்சு. எல்லா ட்ரிப்பில் வந்து மெயின்டைன் பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா சோலாப்பூருக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சுங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா 6:12. பாருங்க எம் ஃபேஷன் எல்லாமே இருக்குது. ஜீன்ஸு, ஷர்ட்டு, டிஷர்ட்டு. அதுக்கு பார்க்கிங் பாருங்கள். லெஃப்ட்டில் இங்கிட்டு விடலாம், அப்புறம் ரைட் இப்படி விடலாம். விட்டிங்கன்னா இங்கேக்குள்ள சிக்னலில் வந்து மறைச்சி பாட்டிக்கலாம் போட்டிருக்குது பாருங்க சிக்னல். இது இந்த இடத்துல ரைட்லேயும் விடலாமா லெஃப்ட்லேயும் விடலாமா என்னத்த சொல்ல. 300 மீட்டரில் வந்து லெஃப்ட் எடுக்க போகிறோம். லெஃப்ட் எடுத்தோம்னா ஹைவே வந்துடும் அப்படின்னு சொல்லுது கூகுளு. என்ன பண்ணுன்னு பார்ப்போம். சாமத்தில் வச்சு செய்ய போதா இல்லை ஊர் பக்கம் போக விடுதா அப்படிங்கிறது கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சிடும். சோலாப்பூர் நல்லா, ஆனால் நல்லா ஒரு பிஸ்னஸ் ஹப்பாக இருக்கும் போலேங்க. நல்லா ஷோரூம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. என்ன ஷோரூம்ஸ்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் பூமா முதற்கொண்டு இருக்குது. பூமா தான் வந்து 2000-3000 வாங்குகிற அளவுக்கு இங்கே ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகுது பாருங்கள். லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வந்து காய்கறி, பழக்கடை எல்லாமே போட்டிருக்காங்க, சின்ன சின்ன கடையாக. நிறைய கடை இருக்குங்க. இங்கே பாருங்கள், வரிசையாக லைட் போட்டு உட்காந்துருக்காங்க பாருங்கள். பாருங்க அங்கேயே லைட் போட்டு உட்காந்துருக்காங்க. கன்யூஸாக அவர் தான் செய்யுது. நான் கூட சோலாப்பூர் சின்ன ஊர் நினச்சேன். ஆக்சுவலாக அந்த மெயின் சிட்டி வந்து சின்னதாக இருக்குது, அவுட்டரில் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. இந்த சோலாப்பூர் வந்து இப்போ தான் கூகுள் பண்ணி பார்த்தேன். இவ்வளோ அதாவது பிஸ்னஸ் ஹப்பாக இருக்கே, அப்படி என்ன பிஸ்னஸ் இங்கே பெருசுன்னு பார்க்கல. ஐடி கம்பெனிஸ் எல்லாம் கம்மி தாங்க. ஐடி கம்பெனிஸ்னால் ஒரு பெரிய லைக் மல்டிநேஷ்னல் பார்த்தீங்கன்னா எம்என்சி. ஸோ அவங்க இந்த மாதிரி ஐடி கம்பெனிஸ் எதுவுமே இங்கே கிடையாது. பட் என்ன ரொம்ப பெரிய ஃபேமஸாக இருக்குதுன்னு பார்க்கல வந்து சோலாப்பூர்
சாதர் அப்படிங்கிறாங்க. சாதர் அப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த கிளாத் தான். அது எப்படின்னா அந்த சால்வை மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம சால்வை போர்வை இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதான் வந்து ஃபேமஸ்ஸு. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பீடி ஃபேமஸ் தான் இங்கே. ஸோ இந்த ரெண்டு தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வய்க்குது இந்த ஊருக்கு. ஸோ மேபி அதனாலே இவ்வளோ க்ரோத் இருக்குது. ஸோ அந்த வந்துடுச்சு பாருங்கள் நேஷ்னல் ஹைவே ரைட்டில். ஸோ அப்படியே மேலே ஏறினோம்னா கர்நாடகாவுக்குள்ளே என்டர் ஆகிடலாம். இங்கேருந்து வந்து ஒரு 18 கிலோமீட்டர் தான் கர்நாடகா பார்டர். ஒரு பாலம், கீழே தண்ணி, இந்த பக்கம் வந்து மகாராஷ்டிரா, அந்த பக்கம் வந்து கர்நாடகா. ஸோ அப்படி தான் பிரிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் நைட் சாப்பிடலங்க. மத்தியானம் வந்து ஸ்மூத்தி குடித்தோம், அப்புறம் அந்த வாழைப்பழம் சாப்பிட்டோம், அப்புறம் இன்னொன்று காமிச்சு பார்த்தீங்களா சைனீஸ் ஸ்வீட்ஸ். ஸோ அது சாப்பிட்டோம். கொய்யாப்பழம் சாப்பிட்டோம். கொய்யாப்பழம் காலையிலே சாப்பிட்டோம். ஸோ அவ்வளோதான். நைட்டு தான் போயிட்டு தாப்பாவில் போய் ஏதாவது சாப்பிட்ணும். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த இன்டெகிரேட்டட் செக் போஸ்ட் வந்துருச்சு. ஸோ அந்த லைன் வந்து லெஃப்ட் சைடில் போயிடுச்சு. இந்த பக்கம் வந்து ஒயிட் போர்டு லைனு. ஒயிட் போர்டுனால் நம்ம ப்ரைவேட் வண்டி. அப்புறம் இந்த சைடு ஆனால் இன்னும் வந்து நம்ம வந்து பார்டர் வரல, பட் ஆர்டிஓ வந்துருச்சு. பார்டர் வந்து பார்த்தீங்களா ஒரு நதி மாதிரி பிரியுதா. ஸோ இங்கே தான் வந்து அந்த சைடு கர்நாடகா, இந்த சைடு வந்து மகாராஷ்டிரா. ஸோ அங்கே தான் வந்து பார்டர் வருது எக்ஸாக்டாக. மணி வந்து பார்த்தீங்கன்னா 7 தான் ஆகுது. ஆனால் பாருங்கள் எவ்வளோ இருட்டாயிடுச்சுன்னு. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 29 இருக்குது. எல்லாம் மைனஸில் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடி வீடியோஸில். இப்போ வந்து 29 பார்க்குறீங்க நைட்டு 7 மணிக்கு. நேற்று மாகண்டு பார்த்தீங்கன்னா நேற்று நேரம் எங்கே தான் மத்திய பிரதேசில் என்ட்ரு ஆகிருந்தோம் கரெக்டாக எம்பியில். ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 அப்படி இருந்துச்சு. நைட்டு பார்த்தீங்கன்னா தூங்கல, செம குளிருங்க. அப்புறம் ஜாக்கெட்லாம் எடுத்து போட்டு பட தூங்கினேன். அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 வரையும் வந்துச்சு. ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து கர்நாடகா என்ட்ரு ஆகிறோம். நேற்று நைட்டு வந்து மத்திய பிரதேஷ் என்ட்ரு ஆனோம். நேற்று நைட்டு வந்து பஞ்சாப் என்ட்ரு ஆனோம். ஸோ தொடர்ந்து 3 நாளாக ஒவ்வொரு ஸ்டேட்ஸில் வந்து என்ட்ரு ஆகிட்டே இருக்கும். நாளைக்கு காலையில் தமிழ்நாடு என்ட்ரு ஆகிடுவோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கர்நாடகா பார்டரு, இந்த மகாராஷ்டிராலேருந்து கர்நாடகா பார்டர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே அந்த பார்டர்லேருந்து நம்ம ஊர் பார்டர், இந்த பெங்களூரு நம்ம ஓசூர் நடுவில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது வந்து ஓசூர் உள்ளேயும் போகாது, பெங்களூர்லேயும் போகாது. அவுட்டில் அப்படியே போய் கிருஷ்ணகிரியில் ஜாயின் ஆயிரும். ஸோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 600 கிலோமீட்டர் வருது கிட்டத்தட்ட. ஸோ நைட்டே கிராஸ் பண்ணிடலாம். ஒரு மணி நேரத்துக்கு 60-50 போட்டால் கூட 10லேருந்து 12 மணி நேரத்துக்குள்ளே நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கும். ஸோ நைட்டு 7 மணிக்கு இங்கே இருக்கோம்னா காலைல 7 இல்லை 8 இன்டர்வல்லாம் சேர்த்து, பிரேக் டைம்லாம் சேர்த்து காலைல 8 மணிக்குள்ளே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிருப்போம் நினைக்கேன். பார்ப்போம். இந்த பாலம் தான் வந்து பிரிக்குது. கீழே தண்ணி இருக்குது. தண்ணி இந்த சைடு மகாராஷ்டிராவும் அந்த சைடு கர்நாடகாவும் பிரிக்கப்பட்டிருக்கு. அவ்வளோதான். அஃபிஷியலாக நம்ம இப்போ வந்து கர்நாடகாக்குள்ளே வந்துட்டோம். ஸோ காலையில் 7 மணி 8 மணிக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயும் போயிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஏரி அந்த பார்டரை தாண்டி வந்தோடனே கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு 2 கிலோமீட்டர்லேயே வந்து ஹோட்டல் சாகர் அப்படின்னு ஒரு ஹோட்டலு செம்ம ஃபேமஸ் போல். இப்போ தான் கூகுளில் பார்த்தேன். 1600 பேர் சேர்ந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. 4 ரிவ்யூவில் இருக்குது. 4.0 ரிவ்யூ அவுட் ஆஃப் 5. இது நம்ம தாவா மாதிரி தான் ஹோட்டலு, லாரி ஹோட்டல் தான். உள்ளே போவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதெல்லாம் அந்த சாப்பிடுவோம். ரேட்டெல்லாம் நார்மலாக தாங்க இருக்குது, ரொம்பலாம் இல்லை. இதெல்லாம் காலை சாப்பாடு தான். இதாக இருக்குது பார்த்தீங்கன்னா பன்னீர் மட்டர் சப்பாத்தி. பார்க்கவே ப்ரெசண்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். எப்போ இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு நான் சாப்பிட்டேன், நல்லா தான் இருக்குது.
நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த சாகர் ரெஸ்டாரண்ட் வந்தீங்கன்னா இந்த பட்டர் மில்க் வந்து மஸ்ட் ட்ரைங்க, செம்ம டேஸ்ட்டு. நம்ம சப்ளை ஒரு அண்ணே பண்ணுறாப்புல, அவர் டேபிள் எதுன்னு பார்த்து உட்காருங்க, கடுமையாக சப்ளை பண்ணுறாப்புல, சூப்பராக இருக்குங்க. அதாவது சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. 8:01 p.m. ஸோ டீசல் போட்டாங்க, பாட்டிலில் 88 ரூபா வந்துச்சு கர்நாடகாவில். ஸோ டீசலை போட்டு அப்படியே ஆட் ப்ளூவும் கம்மியாயிடுச்சு. ஸோ அப்படியே ஆட் ப்ளூவும் ஃபில் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஓசூர்லேருந்து சேலம் போகிற வழியில் ஜியோ பெட்ரோல் பங்க்குக்கு பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. ஸோ பக்கத்துலேயே ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு. ஸோ நம்மளும் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே சாப்பிட்ட போகலாம்னு பிளான் பண்ணியாச்சு. அன்வாஸ்லையா சாப்பாடுக்கா? ஸோ இப்படி நேராக போனால் சேலம்ங்க. ஸோ பெங்களூர் டு கிருஷ்ணகிரி ரோட்டில் சாப்பிட்லாம்னு வந்திருக்கோம். கும்மனூர் பக்கத்தில் இந்த கடையில் இந்தியன் டிரைவர் ஃபேமிலி வெல்ஃபேர் அசோசியேஷன் ஹோட்டல்னு போட்டிருக்கு. என்ன அர்த்தம்னு தெரியலை, இந்த சென்ஸு என்ன மாதிரின்னு தெரியலை. அது இந்தியன் ஃபேமிலி அசோசியேஷன் போட்டிருக்கு அப்படின்னா என்னது சார்? டிரைவருங்களோட சங்கம். ஓ, யூனியன் மாதிரி. ஓட்டல் எல்லாரும் அதாவது டிரைவர்லாம் சேர்ந்து ஹோட்டல் வச்ச மாதிரி. அது அப்படி இல்லை, அது சங்கத்து மூலமாக வச்சுருக்கு. அப்படியா? நாங்கள் ஓ சரி சரி. ஃபஸ்ட்டு சங்கத்து மூலமாக இருந்துச்சு, இப்போ அதே பேர் நாங்கள் வச்சுருக்கோம். ஓ. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சங்கத்து மூலியமாக வச்சுருக்காங்களா அந்த ஹோட்டலை. இந்த இருக்க அவங்க சங்க மெம்பர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸு, அப்புறம் வந்து இட்லி, சட்னி, சாம்பார். லெமன் ரைஸ் செம்மையாக இருந்துச்சுங்க. ஸோ அவ்வளோதாங்க, சாப்பிட்டாச்சு. சாப்பாடு பொறுத்தவரை பெஸ்ட்டு, சீப் அண்ட் பெஸ்ட்டு, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எல்லாமே விலை கம்மி தான், அண்ட் அது கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்குங்க. ஸோ அப்படியே கிளம்புவோம். வீட்டுக்கு வந்து 4 மணிக்கு தான் போகிற மாதிரி காமிக்குது. மணி வந்து இப்போ வந்து 7:45. சர்வீஸ் டியூ வந்துருச்சுங்க, வீட்டு சர்வீஸ் வேறு பண்ணணும். A few inches later. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தொப்பூர் வந்துட்டாங்க. மணி வந்து 9 மணி ஆகுது. தொப்பூர் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து 388 கிலோமீட்டருங்க. கிட்டத்தட்ட 7 மணி நேரம் காமிக்குது. 7 மணி நேரம் 56 நிமிஷம் காமிக்குது. பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் போகணுன்னு. அந்த வீடியோ ஆரம்பிக்கையில் வந்து எங்கேயாவது ஸ்டே போட்டு வந்தால் நான் நினச்சி ஆரம்பித்தேன். ஆனால் அது ஒரு நான் ஸ்டாப்பாக வந்துக்கிட்டே இருப்போன்னு சத்தியமாக நினச்சே பார்க்கலாங்க. வண்டி பாருங்கள், என் ஃப்ரண்ட்டில் பாருங்கள், பேனட்டு கல்லனே மாறிடுச்சு. கருப்பு வண்டி வரல, வெள்ளை வண்டியாக மாறிடுச்சு. ஸோ அப்படியே பார்த்து அப்படியே நிற்காம அப்படியே வந்துட்டோம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தொப்பூர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். இது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த தொப்பூரில் வந்து ஸ்டார்டிங் செக் போஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து இந்த டேஞ்சர் ஜோன் ஸ்டார்ட் ஆகும். இந்த செக் போஸ்ட்டுக்கு அப்புறம் தான். இவங்க இருக்கவங்க வந்து கரெக்டாக மைக்கு வச்சு பிரித்து விட்றாங்க எந்த சைடு போகணும்னு. லெஃப்ட் சைடில் வந்து லாரிஸ் விட்றாங்க, ரைட் சைடில் வந்து நம்மளை விட்றாங்க. இந்த பாருங்கள் லாரி வருது பாருங்கள் லெஃப்ட் சைடில். ஸ்லோவாக போங்கன்னா அவர் பாருங்க என்ன வரட்டு
கர்நாடகா லாரி. ஸோ என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, லாரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் பிரேக்கு. ஸோ கம்ப்ரஸர் ஓடி ஏர் கிரியேட் ஆகி தான் திட்டுறது பார்த்தீங்களா. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கம்ப்ரஸர் மூலிமா ஏர் கிரியேட் ஆகி அது மூலியம் தான் பிரேக் அடிக்கும். ஸோ வந்து எப்படின்னா, நீங்கள் கன்யூஸாக அவங்க அந்த இதில் பெண்டில் பிரேக் அடிச்சுக்கிட்டே இருக்கனால ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வேக்கம்லாம் முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிரேக் எவ்வளோ ப்ரெஸ் பண்ணாலும் பண்ண முடியாது. இதே கார் வந்து ஹைட்ராலிக் பிரேக்கு. ஸோ அது லிக்யூட் மூலியமாக வரனால அதுக்கு வந்து எத்தனை வாட்டி வேணால் பிரேக் அடிக்க முடியுது. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸே தவிர அதனால தான் வந்து லாரி வந்து நிற்காமல் போய் குத்திடுது. ஸோ அதனால ஸ்லோவாக போக சொல்கிறாங்க. ஸ்லோவாக போகையில் அதிகமான கம்ப்ரஷனில் வந்து திருப்பி ஏற்றிக்கலாம். அண்ட் நீங்கள் அதிகமான பிரேக் அடிக்க மாட்டீங்கன்னு இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் முக்கால்வாசி பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாத ஒரு சிலருக்காக இதை நான் சொல்கிறேன். இது ஏன் காருக்கு வந்து ஹைட்ராலிக்கு இதுக்கெல்லாம் ஹெவி வண்டிக்கெல்லாம் ஏர் பிரேக்கு நியூமேட்டிக் பிரேக் ஏன் யூஸ் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ஹைட்ராலிக் வந்து ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து தாங்காது. அவங்களுக்கு வந்து ஏர் பிரேக் தான் வந்து ப்ரெஷர் தான் தேவைப்படும். ஹைட்ராலிக் வந்து நிற்காது அவங்களுக்கு. இந்த ஒரு இடத்துக்கு நம்ம பார்த்தோம்னா டோட்டலாக ஓவராலாக பார்க்கல அவங்க வச்சுருக்க லோடு டன்னுக்கெல்லாம் கம்பேர் பண்ணல ஹைட்ராலிக் வந்து தாங்காது, நிற்காது. ஸோ நியூமேட்டிக் பிரேக்ஸ் தான் தேவைப்படுது அவங்களுக்கு. கீழே ரோட்டில் எழுதியிருக்காங்க 30 கிலோமீட்டர் வேகம் தான் போகணும்னு. ஆக்சுவலாக இந்த தொப்பூர் காட்டுக்கு வந்து ஒரு பிரிட்ஜு வந்து போகிறதா வந்து ஏதோ சாங்ஷன் ஆகிருக்குன்னு நியூஸ் பார்த்தேன். ஃபியூச்சரில் அந்த மாதிரி ஒரு பிரிட்ஜு வரும்னு நினைக்கிறேன். அதாவது டோட்டலாக இன்டீரியர் ஸ்ட்ரெச்சுக்கே ஒரு பிரிட்ஜ் வரப்போகுது. ஸோ அப்படி பிரிட்ஜு வந்துச்சுன்னா ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ இந்த பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரிட்ஜில் தான் வந்து அதிகமான ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். இதில் தான் வந்து ரைட் சைடில் வண்டி விழுகிற வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த பிரிட்ஜில் மோதி தான். ஸோ பார்த்தீங்கன்னா மணி வந்து 2 ஆயிடுச்சுங்க. லஞ்ச் வந்து இங்கேயும் சாப்பிடல. ஸோ அப்படியே வீட்டுக்கு போயிடலான்னு. ஸோ இப்போ வந்து நம்ம கிருஷ்ணா கோயிலில் இருக்கோம். இந்த கிருஷ்ணா கோயிலெலாம் வந்து 2 விஷயம் இருக்குது இந்த கிருஷ்ண கோயிலில். ஒன்று வந்து நான் ராஜஸ்தானில் கொய்யா வாங்கியதே சொல்லியிருப்பேன். கிருஷ்ண கோயிலில் வந்து கொய்யா ரொம்ப 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 ஃபேமஸ்க்கு. ஏன்னா இந்த கிருஷ்ண கோயிலில் ஊரை சுற்றி ஃபுல்லாக வந்து நிறையா வந்து கொய்யா தோட்டங்கள் இருக்கும். ஸோ அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே செல் பண்ணுவாங்க எடுத்துகிட்டு வந்து. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இங்கே கொய்யா. ஆனால் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கலசலிங்கம் யூனிவர்சிட்டி அது வந்து நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிலர் கேள்விப்படாமல் இருப்பீங்க. அதாவது இன்ஜினியரிங் காலேஜ் யூனிவர்சிட்டி எல்லாமே இருக்குது, ஆர்ட்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அது வந்து இங்கே ரொம்ப 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 ஃபேமஸ்ஸு. இது ஊர் வந்து ரொம்ப சின்ன ஊர் தான். பட் இந்த 2 விஷயத்துக்கு இந்த ஊர் வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க. ஒன்று வந்து கொய்யாப்பழம், இன்னொன்று வந்து யூனிவர்சிட்டி. ஸோ யூனிவர்சிட்டி போனோம்னா இந்த இடத்துல ரைட் எடுத்து பார்த்தீங்களா. ஸோ இந்த ரைட்டில் போனீங்கன்னா நமக்கு வந்து ஆட்டோ எடுத்து பாருங்க. இந்த ரைட்டில் போனீங்கன்னா யூனிவர்சிட்டி வந்துடும். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து பீக் ஸ்பாட்டு இந்த ஊருக்கு. இந்த ஒரு இடம் தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து அப்படியே ஊர் அவுட்டர் ஆகிடும். ஸோ அடுத்து வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வரும். ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர். நம்ம ஊர் சைடெலாம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்மாங்க. ஆனால் உண்மையான பேர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூர் போகிற ரூட்டு தாங்க. கொஞ்ச நாள் தான் இந்த ரூட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து மாறிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா நேஷ்னல் ஹைவே போட்டுட்ருக்காங்க. அதாவது வந்து நம்ம மதுரையிலேருந்து தென்காசி வரையும் அந்த ரோடு போகுது. ஸோ அதனால் இந்த ரோடெல்லாம் வந்து அடுத்து வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க யாரும். பட் ஆனால் சூப்பர் ரோடுங்க அது. அப்படி இயற்கையாக இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர். ஆனால் இந்த சைடெல்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிம்பாங்க. அது இந்த ஊர் மொழியில் அப்படி ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த ஊரில் என்ன ஃபேமஸ்னு சொல்ல தேவையில்லை, பால்கோவா ரொம்ப ஃபேமஸுங்க. ஏன்னா அந்த ஊரை சுற்றி அதிகமான கிராமங்கள்லேருந்து பால்கள் வந்து நிறையா கொள்முதல் பண்ணுறதுனால ஒரு டைமில் வந்து பால்கோவா வந்து உருவானது. ஸோ அதை தாண்டி வந்து இந்த ஊரில் வந்து 2 கோயில் ஃபேமஸ்ஸு. அதில் வந்து ஒரு கோயில்
அண்ணன் டென்ஷன் ஆகிட்டாரு. அங்கிட்ட போய் பேசுங்கடா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, அந்த கோயிலை காமிச்சிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள். ரைட் சைடில் காமிக்கிறது தெரியுது பார்த்தீங்களா ஒரு கோபுரம். ஸோ இந்த கோபுரம் தான் வந்து ஆண்டாள் கோயிலோட கோபுரம். தமிழ்நாடு அரசு முத்திரையில் பார்த்தீங்கன்னா இந்த கோபுரம் தான் இடம்பெற்றிருக்கும். ஸோ அந்த கோயிலோட தேர் வந்து ஃப்ரண்டில் இருக்குது பாருங்கள். ஸோ இதான் வந்து தேர். நிறைய பால்கோவா கடைகள் இருக்கும், கூட்டுறவு பால்கோவான்னு. பட் இதில் வந்து பாதி வந்து உண்மையான கூட்டுறவு கிடையாது. கூட்டுறவு வந்து சங்கம் வந்து ஒரு இடத்துல இருக்குது. ஸோ நம்ம அங்கே போய் தான் வாங்கணும். அதை தாண்டி வந்து ப்ரைவேட்டாக வந்து ஒரு 2 கடை வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஒன்று வந்து வெங்கடேஸ்வரான்னு கடை ஃபேமஸ்ஸு, அது வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கும். இன்னொன்று வந்து புளிய மரத்தடி அப்படி கடைன்னு ஒரு கடை இருக்குது. ஸோ அதுவும் ஃபேமஸ்ஸு. ஸோ இந்த 2 கடை தான் இங்கே ஃபேமஸ்ஸு. இங்கே வந்து பால்கோவா, பால் அல்வா, பால் பீடா, இந்த மாதிரி 3 ஐட்டம்ஸ் சொல்லுவாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும். அது போக வந்து இந்த தினகரன் லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, சைவ உணவகம். இதுவும் ரொம்ப ஃபேமஸ்ங்க இங்கே சைவத்தில். ஸோ இந்த இருக்குது வெங்கடேஸ்வரா, இங்கே ஒன்று இருக்கும். அப்புறம் வந்து இந்த ஆண்டாள் கோயில் காமிச்சு பார்த்தீங்களா, இந்த கோயில் வாசலில் ஒன்று இருக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் இன்னொரு கோயில் இங்கே வந்து ஃபேமஸ்ஸு. அது என்ன கோயில் பார்த்தீங்கன்னா மடார் குளம் அப்படின்னு ஒரு கோயில் ஃபேமஸ்ஸு. அது வந்து பார்த்திங்கன்னா சேம் வந்து ராஜபாளையம் ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இந்த லெஃப்ட் சைடில் ஒரு ஆர்ச் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதான் வந்து மடார் கோயிலோட வாசல், அந்த என்ட்ரன்ஸு. ஸோ இதுக்குள்ளே அப்படியே உள்ளே போனீங்கன்னா வந்து கோயில் வந்துடும். ஸோ கோயிலோட கோபுரம் வந்து லெஃப்ட் சைடில் தெரியுது பாருங்கள். இந்த மரம் மறைச்சிருக்கு. ஃபுல்லாக மரமாக மறைக்குது. ஸோ இதான் வந்து கோயிலோட கோபுரம். இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக போனால் தான் உங்களுக்கு வந்து ராஜபாளையத்தோட மெயின் ஊருங்க. இது வந்து எப்படின்னா அது வந்து ஒரு நோய் என்ட்ரினால அப்படியே சுற்றி வந்து கொண்டு போவோம். ஸோ ராஜபாளையத்து என்ன ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா நாய் தான் ஃபேமஸ்ஸு. இங்கே வந்து நாட்டு நாய் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. அதுக்காக திரும்பிய இடமெல்லாம் போர்டு இருக்குமான்னு கேட்டால் அப்படிலாம் இருக்காது. ஒரு சிலர் தான் வந்து ஜெனுவனாக பண்ணுறாங்க, ஒரு சிலர் வந்து கிராஸில் பண்ணுறாங்க. நீங்கள் எதாக இருந்தாலும் டாக்டர் சர்டிஃபிகேட்டோட வாங்கினீங்கன்னா பெஸ்ட்டு. பட் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்கும் நாய், நாட்டு நாய். உதாரணத்துக்கு செவிப்பாறை, கோம்பை, ராஜபாளைய நாய், அப்புறம் வந்து கன்னி, இந்த மாதிரி நிறையா ஜாதி நாய்கள் இங்கே இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம ஊர் வந்துட்டோம், ஊர்கிட்டக்க. ஸோ இந்த பல்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேபாள் ட்ரிப்பே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண வீடியோ அந்த பல்கில் தான் வந்திருக்கும். அந்த சீரியஸ் போன வருஷம் நம்ம நேபாள் போயிருப்போம், அந்த சீரியஸ் இருக்கும். ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் தரேன், நிறையா பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். பாய்.